சத்தியமா ஒரு டைம் கூட பார்க்க முடியாது. லவ் டுடே எடுத்து லவ் க்ளோஸ் பண்ணாங்க. இந்த படத்தை எடுத்து கல்யாணம் தாலின்றதே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேவலமான படம். நல்லா இருந்துச்சு சார். ஓகே, இதுல பிடிச்ச சீன் உங்களுக்கு? பிடிச்ச சீன் அப்படின்னு பார்த்தா காமெடி நல்லா இருந்துச்சு. இது சென்டிமெண்ட்டும் இருந்துச்சு. காமெடியோட சென்டிமெண்ட் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். அது பார்த்தா கொஞ்சம் ராங்கா தெரியுது. அந்த மேரேஜ் பண்ணிட்டு அவங்களுக்காக இது பண்றது கொஞ்சம் ராங்கா தெரியுது. ப்ளஸ் சென்டிமெண்ட்டா பார்க்குறப்போ ஓகே, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. பிரதீப் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. பிரதீப் எப்படி பண்ணிருக்காரு? அவர் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த இந்த ஜெனரேஷனுக்கு செட் ஆகுமா இது? அது செட் ஆகுங்க. படம் எப்படி? நல்லா இருக்கு. சூப்பர். படம் எப்படி? படம் எப்படி? ஓகே. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல பர்சனலா. பிரதீப் ரங்கநாதன் பர்சனலா கிளைமேக்ஸ் யாருக்குமே பிடிக்காது. மற்றபடி படம் எதனால பர்சனலா பிடிக்காது? கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைச்சோம், அது எதுவும் இல்ல வேணும்னே ஒரு ஹாப்பி எண்டிங்கா காட்டணும்னு காட்டியிருக்காங்க. மற்றபடி லவ் டுடே எடுத்ததுக்கு இதுக்கு என்ன இருக்கு? லவ் டுடே அது ஒரு ஹாப்பி எண்டிங்னா அது நல்லா இருக்கும். ஆனா இதோட ஹாப்பி எண்டிங் ஜென்சின்றாங்க, ஆனா எங்களுக்கே அது பிடிக்கல. படம் எப்படி? என்ன படம்? டியூடா சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே ஹீரோ தான் கொஞ்சம் பாவமா இருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு படம். லவ் டுடேக்கும் இதுக்கும் என்ன இருக்கு? லவ் டுடே வேற கதை, இது வேற கதை. இந்த கதை பொறுத்தவரை ஹீரோ ரொம்ப பாவமா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஹீரோனி ரொம்ப நெகட்டிவ் ரோல் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா ஓகே தான், நல்லா இருக்கு. படம் எப்படி? நல்லா இருக்கு. ஓகே, இதுல பிடிச்ச சீன் இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த படம். இதுல ஏதாச்சும் லாகிங் இருக்குங்களா? போர் அடிக்கிற மாதிரி இல்ல, நடிப்பே கொஞ்சம் பார்க்க. படம் எப்படி? நல்லா இருந்துச்சு. இதுல ஏதாச்சும் லாகிங் இருக்கு? லாக்கிங்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக அடிக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ராவண கொலை பண்ணுறாங்க இல்லைங்களா? ராவண கொலை பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க? ஒரு பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னா அவமானம் பண்ண முடியாமல் அவங்க போய் கொள்றாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு அவமானம் பண்ணால் நீங்கள் சாவுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பாயிண்ட். கடைசி இருக்கிற ஜெனரேஷனுக்கு பிடிச்ச இந்த மாதிரி இருக்கிற ஜெனரேஷன் தான் படமே எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? எல்லா சீனும் வேஸ்ட் ப்ரோ மூவி. ஒருத்தர் பார்க்கலாம். இதுல ஏதாச்சும் லாகிங் இருக்குங்களா? அதெல்லாம் இல்ல. ஓகே, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏதாச்சும் போர் அடிக்க என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஃபன்னா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு, காமெடியா இருக்கு. எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? சரத்குமார் ஆக்டிங் சூப்பரா உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? கிளைமேக்ஸ். சாங்ஸ் ஒரே சாங்ஸ் தான். ஒரு சாங் நல்லா இருக்கு. பிஜிஎம்ல எப்படி இருக்கு ப்ரோ? பிஜிஎம் டைரக்டர் புது டைரக்டர் எப்படி பண்ணிருக்காரு? ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இருக்கா இல்ல ஏற்கனவே நல்லா இருக்கு. அதுல பிடிச்ச சீன் உங்களுக்கு? ரிவ்யூ சொல்லு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. லாகிங் இருக்குங்களா? லாகுன்னு இல்ல, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, தீபாவளிக்கு ஒரு நல்ல படம் தான். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது லாகிங் இல்லைங்க, நல்லா இருக்கு. ஆஸ்மார் தான். ஆனால் சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச் ப்ரோ. ஒரு டைம் பார்க்கலாம். படம் சூப்பரா தான் இருக்கு. படம் எப்படி? எப்படி சார்? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் எப்படி சார்? படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இவரு நல்ல பிரதீப் நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்காப்புல. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு இது. பட் அருமையாக இருந்துச்சு. நல்ல காமெடி படம், நல்ல கமர்ஷியல் படம், நல்ல ஃபேமிலியாக சரத்குமார் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. தயவுசெய்து எல்லாருமே பார்க்கலாம். குடும்பமாக பாருங்க எல்லாரும். படம் லாகிங் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி? சூப்பர். படம் எப்படி? பிராக்டிகலா இருக்கு. எப்படி சார்? நல்லா இருக்கு.